வெல்கம் டு வரைகலை 30 நாட்களில் ஃபோட்டோஷாப். போன வீடியோவில் பென் டூல் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் பென் டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் இமேஜஸ் செலெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டாக் இமேஜை பேக்ரவுண்ட்லேருந்து தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இதுக்கு பல மெத்தட்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம பென் டூல் வழியாக பண்ண போகிறோம். எப்போவுமே டாக்குமெண்ட்குள்ள நேவிகேஷனுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். Ctrl+, ஜூம் இன், Ctrl- ஜூம் அவுட், Ctrl+. நீங்கள் ஜூம் இன் உள்ளே போயிட்டிங்கன்னா ஸ்பேஸ் பார் அழுத்தினா ஹேண்ட் டூல் வரும். மவுஸ் வச்சு நம்ம டாக்குமெண்ட்டை தள்ளிக்கலாம். இதை மறந்துடாதீங்க, ஏன்னா நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. இப்போ நான் பென் டூல் எடுத்திருக்கேன். பென் டூல் எடுத்துகிட்டு நான் ஒரு எட்ஜ் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம கர்வ் வரைஞ்சதுனால கடைசியாக ஹேண்டில் வந்திருக்கு. ஆனால் அடுத்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் இந்த கர்வை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 வழியில் பண்ணலாம். ஒன்று, நம்ம கர்வ் வரைஞ்சிட்டு ப்ரொசீட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம கன்வெர்ட் பாயிண்ட் டூல் எடுத்துகிட்டு வந்து இந்த கர்வை நம்ம இதை எட்ஜ் ஆக்கலாம். இல்லை நம்ம வரைஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த ஹேண்டிலோட சென்டரில் வந்து நம்ம ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஹேண்டில் ஆஃபாக பிரேக் ஆகிடும். இப்போ நம்ம ஈஸியாக அடுத்தடுத்த எட்ஜஸ் போகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பை நான் அவாய்ட் பண்ணுறேன். அகைன் இங்கே நான் ஆல் ப்ரெஸ் பண்ணி இந்த ஹேண்டிலை ஆஃப் பண்ணுறேன். பென் டூல் யூஸ் பண்ணும்போது மறக்காமல் ஜூம் இன், ஜூம் அவுட் யூஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் நமக்கு எக்ஸாக்டாக பாயிண்ட் வரணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஜூம் இன் பண்ணி தான் பாயிண்ட்டை டிசைட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்ம எங்கே பென் டூலில் பாயிண்ட் வைக்கிறோன்றது தெரியாது. ஸோ எப்போவுமே இமேஜ் செலெக்ஷன் அப்போது மறக்காமல் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம டாகை பென் டூல் வச்சு செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட்லேருந்து இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு வந்து சில வழிகள் இருக்குது. முதல் வழி, நம்ம பென் டூலில் இருக்கும்போது இதை ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் அப்படின்னு கொடுக்குறோம். மேக் செலெக்ஷன் கொடுத்து நமக்கு ஃபெதர் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் 1 பிக்சல் வச்சுட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக் செலெக்ஷன் ஆகிடுச்சு. இதை நம்ம Ctrl+J பண்ணோன்னா நம்மளுடைய செலெக்ஷன் மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருச்சு. ஸோ நம்ம செலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்மளுடைய செலெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு தெரியறதுக்காக. ஸோ நம்ம சப்ஜெக்டை பென் டூல் வச்சு செலக்ட் பண்ணோம். அது ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்தோம். அது செலெக்ஷனாக மாறிடுச்சு. அதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். பென் டூலில் நம்ம இந்த டாகை வரைஞ்சி முடிச்சு அந்த ஸ்டேஜுக்கு நான் அன்டூ பண்ணி வந்திருக்கேன். இப்போ நான் அகைன் பென் டூல் எடுக்கிறேன். இன்னொரு வழியை பார்ப்போம். ரைட் கிளிக், கிரியேட் வெக்டார் மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச பாத் அப்படியே ரிட்டைன் ஆகியிருக்கு. அது ஒரு மாஸ்க்காக க்ரியேட் பண்ணி நம்ம டாக் மட்டும் தனியாக தெரியுது. அதோடைய பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தடில் மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இந்த பாத்ஸ் வந்து மறைஞ்சிட்டு அது ஒரு செலெக்ஷன் ஆயிரும். ஆனால் இப்போ கவனித்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான செலெக்ஷன் வராமல் நம்மளுடைய பாத்ஸ் அப்படியே ரிட்டைன் ஆகிட்டு இங்கே அது ஒரு வெக்டார் மாஸ்க்காக டெம்பரரியாக போட்டிருக்கு. மாஸ்க் குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு சிம்பிளாக இந்த மாஸ்க்கை நம்ம ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணோன்னா அது ஹைட் ஆகிடும். ஆனால் திரும்ப எனேபிள் பண்ணோன்னா அது திரும்ப வந்துடும். ஒருவேளை இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் வெக்டார் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். ஒர்க் பாத் மூலமாக நம்ம செலெக்ஷன் பண்ணதில் என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு தேவைப்பட்ட இந்த பாத்ஸை நம்ம செலெக்ஷனை கொஞ்சம் எடிட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு இந்த ரோப் கொஞ்சம் தேவை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே பென் டூல் எடுத்துகிட்டு இங்கே கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன்னா நம்மளுடைய பாத் ஆக்டிவேட் ஆகிடும். ஒருவேளை நம்ம வேறு விஷயங்கள் பண்ணிட்டோம், இந்த பாத் நமக்கு வரல, விசிபிளாக இல்லை அப்படின்னா நம்ம பயப்பட வேணாம். நம்ம இந்த வெக்டார் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துகிட்டு நம்ம இங்கே கண்ட்ரோலில் ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த பாத் வந்துடும். அப்படியே உங்களால் பாத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா விண்டோவில் பாத் அப்படின்ற பேனல் எடுத்துக்கோங்க. பாத்ஸ் பேனலில் நம்ம வரைஞ்ச பாத்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரோல் அழுத்தினாலும் நமக்கு பாத்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இந்த நெக்கில் நம்ம எப்படி ரோப் ஆட் பண்ணுறது அதை இப்போ பார்ப்போம். நான் அந்த இடத்துக்கு ஜூம் பண்ணுறேன். பென் டூல் நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே ஆட்டோ ஆட் டெலிட் ஆன் பண்ணியிருந்தோம், செக் பண்ணியிருந்தோம்னா நம்ம போய் ஜஸ்ட் பாத்தில் எங்கே கிளிக் பண்ணாலும் நமக்கு அங்கே பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். வேறஸ் அதே மாதிரி நம்ம போய் ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணால் அந்த பாயிண்ட் டெலிட்டும் ஆகிடும். ஒருவேளை நம்ம ஆட்டோ ஆட் டெலிட் இங்கே செக் பண்ணலனாலும் நம்ம கவலைப்பட வேணாம். இங்கே பென் டூலில் ஆட் ஆங்கர் பாயிண்ட், டெலிட் ஆங்கர் பாயிண்ட் டூல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பென் ஐக்கானோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிளோட இருக்கும். அதை எடுத்துகிட்டும் நம்ம இதே விஷயங்களை செய்யலாம். எனக்கு இங்கே கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால் பென் டூல் எடுத்துகிட்டு இங்கே பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் அதை இப்போது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ண பிறகும் நமக்கு வந்து தேவைப்பட்டால் எடிட் பண்ணிக்கலான்ற நிலமையில நம்ம இந்த மாதிரி வெக்டார் மாஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஷுவராக இருக்கும் அதுக்கு மேலே எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னா நம்ம மேக் செலெக்ஷன் மூலமாக அதை செலெக்ஷன் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேக் செலெக்ஷன் மூலமாக நம்ம பண்ணும்போது மார்க்கெட் டூல் வச்சு எப்படி பண்ணுறோமோ, குவிக் மாஸ்க் டூல் வச்சோ இல்லை ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு எப்படி நம்ம பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஒரு செலெக்ஷன் உருவாகுது. வேற வெக்டார் மாஸ்க் மூலமாக நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது அது ஒரு மாஸ்க்காக நமக்கு ஆட் ஆகிட்டு நம்ம அதை எடிட் பண்ணுறதுக்கு வசதியாக அது இருக்குது.
உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலாம். 4 மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர் ஆகலாம். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெயினர். சென்னையில் இருந்துகிட்டே upwork.com மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். இப்போ நான் Adobe Photoshop, InDesign, Illustrator, Premiere Pro அப்ளிகேஷன்ஸில் 1-to-1 ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன். அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க. இதன் மூலமாக கோர்ஸ் முடியும் போது இந்த 4 அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் 30 நாட்களில் போட்டோஷாப்பில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.